ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரியாணி. பொதுவாக லீவ் டேஸ் வந்தாலே சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாங்க, இந்த ரெசிபியும் என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணுறாங்க. பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஸ்டெயிலாக எண்ணெய் ஊற்றுறாரு பாருங்க. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்ச 4 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட பிரிஞ்சி லீஃப், பட்டை, லவங்கம், மொராட்டி மொக்கு இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் பாத்திரமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாதபடி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் 2 பச்சை மிளகாவும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதும் அது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கல் உப்பை ஆட் பண்ணுறோம். அது கூட கட் பண்ண 3 தக்காளி கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கி முடிஞ்சதும் அது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால நல்ல கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது கூட மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ப்ளஸ் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் 1 கேஜி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம். அதுக்கு 2 லிட்டர் ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ரைஸ் சீக்கிரமாக வேகும். தண்ணி சேர்த்துட்டு இது கூட பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க் யூ. 10 மினிட்ஸ் தம்மில் வச்சுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு பிரியாணி ரெடி. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.